விநாயக பெருமானே போற்றி. சிவாய நமகா போற்றி. சிவாய நமகா. சிவாய நமகா. வணக்கம். யானை தடவாளங்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த யானைகள் இது போன்ற ரயிலில் அடிபட்டு இறப்பது காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நமது தன்னாளர்கள், நிறைய தொண்டு நிறுவனங்கள் இது போன்ற செயல் எப்படி தடுக்கலாம் என்று பாவமே 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 இறைவா இறைவா என்று தொண்டு நிறுவனங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன. இப்படி யானையுடைய வழித்தடங்களை நாம் அபகரித்துதான் இது போன்ற ரயில் பாதைகள் அமைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கட்டாயம் வனப்பகுதியை கடந்துதான் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி ஏற்பட்டு இருக்கும் போது அந்த யானைகளுக்கு அதனுடைய பாதையை கண்டறிந்து அதற்கு ரயில் தண்டவாளத்திற்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை அமைத்து தந்தால் அந்த பாதை வழியாக மாற்றுப்பாதைக்கு சென்றுவிடும். ஆகவே இதை பார்க்கும்போது கண்ணீர் மட்டுமல்ல, இதயமும் கலங்குகின்றது. அந்த இதயம் கலங்கும் போது அது இல்லாத ஜீவன், அதுவும் யானை என்பது சொற்ப எண்ணிக்கையில் உள்ளது இந்தியாவில். அப்படி மாதத்தில் வருடத்தில் இது போன்ற கூட்டாக 2 யானைகள் 3 யானைகள் அடிபட்டு இறப்பது நமக்கு இழப்பல்லவா? வனத்திற்கு பாதிப்பு அல்லவா? பகுதியில் அது இல்லை என்றால் வனம் சீரழிந்து விடாதா? ஆகவே நாம் இந்த ரயில்களில் யானைகள் அடிப்படாதவாறு எப்படி இறைவா ஓம் சிவாயா ஓம் சிவாயா அடிபடாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று சிந்தித்து ஓம் பாருங்கள் மக்களே, வாயில்லாத ஒரு ரயில் தண்டவாளத்திலே அடிபட்டு அதற்கு அழுகவும் தெரியவில்லை, அதற்கு கண்ணீர் மட்டுமே சிந்த எண்ணம் இருக்கிறது. பாருங்கள், கனரக வாகனத்தின் போல் அதை தூக்கி எறிகிறார்கள். அது பாவம். என்ன செய்ய? அதனுடைய வழித்தடங்களில் அது கடக்கும் போது அதற்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாதிப்புகள் நாம் உணர முடிகிறது. இறைவா இறைவா ஓம் சிவாய நமக. நீ செல்வாய். இந்த மனித பிறவிகள் ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி தடங்களை ஏற்படுத்தி தருவார்கள். கலங்காதே விநாயகா, கலங்காதேடா கண்ணா, கலங்காதேடா. இந்த யானைகளுக்கு வழித்தடங்களை அமைத்து தருவது நமது கடமை. இறைவா 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 என்ன செய்ய? இந்த மானிட பிறவிகள் என்ன செய்ய? உங்களுக்கு ஒரு வழித்தடங்களை அமைத்து தருவதில் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, மனிதனை இது போன்று உருட்டினால் மனித குலம் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செய்வார்கள். ஆனால் உனக்கு யார் இருக்கிறார்கள்? இறைவன் இருக்கிறார். கவலைப்படாதே. கடவுள் இந்த மண்ணில் இருக்கிறார் என்பதை நீ உணரு. காலம் மாறும்போது ஒரு சூழ்ச்சியும் சுழலும் அடிபடும். அப்பொழுது உங்களுக்கான வெளிச்சமும் உங்களுக்கான வாழ்க்கையும் என்பதை நீ உணர்வை வாழ்க்கை போன்ற செயலில் நடக்காமல் இருக்க ஆசீர்வாதம்.